தீபாவளிக்கு ஜனநாயகன் திரைப்படத்தில இருந்து எதனா ஒரு அப்டேட் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே மறந்துருங்க. ஏன்னா இந்த மந்த்துக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நேத்து தான் அனிருத்தோட பர்த்டே முடிஞ்சி. அப்பவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ப்ரோமோ சாங் விட்டுருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணல. காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். கரூர் இஷ்யூ தான். சோ 100% சொல்றேன், தீபாவளிக்கு ஜனநாயகன் சம்பந்தமா எந்த ஒரு அப்டேட்டும் வராது. பட் இதுக்காக ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பார்த்தா இந்த ஜனநாயகன் திரைப்படமே இந்த அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு படம் தான். நவம்பர் மந்த்ல இருந்து ஜனநாயகன் மந்த் வரைக்கும் ஜனநாயகன் படத்தை பத்தி மட்டும் தான் எல்லாருமே பேசுவாங்க. காரணம் என்னன்னா கடைசி படம் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் விற்பனை எவ்வளவு பேருக்கு, அரசியல் பேசும் படமா, கேமியோ விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பொங்கல் விருந்துக்கு ஜனநாயகன் திரைப்படம் தயாராயிடுச்சுங்க. அதோட இந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியால நடக்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தாங்க. மேபி இங்க சென்னையில நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. சோ இப்போ அதிகமா நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தி பேச வேணாம். பட் தீபாவளிக்கு நம்ம அந்நிய நம்பி சேனல் சார்பாக ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தரோம். ஜனநாயகன் திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய நெல்சன், அட்லி, லோகேஷ் இவங்க 3 பேருமே எந்த கேரக்டர்ல வராங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸா வராங்க. சோ இதுவே போதுமான அப்டேட். இதுக்கு மேல நம்ம வேற எதுவுமே ஸ்பாயில் பண்ண கூடாது. சோ இந்த தீபாவளிக்கு அடுத்த ஜெனரேஷன் ஹீரோக்களோட படங்களை பார்த்து கொண்டாடுங்க. பொங்கலுக்கு மாஸ் பண்ணலாம். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுன்னு நான் நினைக்கிறேன்.